இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. சென்னையில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிலிக்கான் ப்ரொஃபைல் பண்ணியிருந்தாலும் அதே சைட்டில் தான். அதே சைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டெப்புக்கு பார்த்தீங்கன்னா சென்சார் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த சென்சார் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சென்சார் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டெப்பில் வந்து கால் வைக்கும்போது ஒரு ஸ்டெப்பில் வந்து லைட் எரியும். அந்த கான்செப்ட்டில் தான் நம்ம வந்து இந்த ஸ்டெப் சென்சார் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டெப் சென்சார்லேயே பார்த்தீங்கன்னா 2 மாடல் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்சார் நம்ம வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். அது பார்த்தீங்கன்னா ரன்னிங் சென்சார். இது பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பில் நம்ம கால் வைக்கும்போது ஒன்று நம்ம கூடவே வரணும். அந்த மாதிரி சென்சார் தான் நம்ம வந்து இந்த வீட்டுக்கு நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டெப்புக்குமே வந்து தனித்தனியாக 2 ஒயர் கண்டிப்பாக போடணும். அதாவது ப்ளஸ் மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 ஒயர் கண்டிப்பாக போட்டாகணும். அப்போ சப்போஸ் ஒரு 20 படி இருக்குது அப்படின்னா 20 படிக்கு பார்த்தீங்கன்னா 40 ஒயர் நம்ம வந்து நேராக கண்ட்ரோலுக்கு கண்டிப்பாக கொண்டு வந்து வாங்கணும். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 40 ஒயர் இழுக்கிறோம் அப்படின்னா அந்த 40 ஒயர் இழுக்குது நம்ம தகுந்த மாதிரி நம்ம வந்து 1 இன்ச் பைப்பு போட்டிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எல்லா படிக்கட்டுகளையும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜென்சன் பாக்ஸ் வச்சிருக்கோம். அதாவது டீ போடக்கூடாது, டீ போடவே பதிலாக நம்ம ஜென்சன் பாக்ஸ் வச்சிருக்கோம். அதுமாதிரி ஜென்சன் பாக்ஸ் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா எல்லா ஒயருமே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக இழுத்து கொடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து 40 படி இருக்குது, இந்த 20 படி இருக்குன்னா அந்த 20 படியிலையுமே வந்து நம்ம வந்து அந்த சென்சாரில் உள்ள பார்த்தீங்கன்னா 1லேருந்து 32 படி வரைக்கும் நம்ம வந்து ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டிக்கரை பார்த்தீங்கன்னா ஒரு படியும் கண்டுபிடிச்சி நம்ம வந்து ஒரு ஸ்டிக்கர் அடிச்சு விட்டுடலாம். இது 1ஆம் நம்பர், இது 2ஆம் நம்பர் படி, இது 3ஆம் நம்பர் படின்னு அப்படி எல்லாத்துலேயுமே ஸ்டிக்கர் அடிச்சு விட்டலாம். அதுவும் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சென்சாரில் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் இருக்குது. ஒயிட் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளஸ், பிளாக் பார்த்தீங்கன்னா மைனஸ். அதே மாதிரி ஒரு சென்சாருக்கு ஏற்ற மாதிரி வந்து அளவு அதாவது கலர் மாறிட்டே இருக்கும். நம்ம இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒயிட் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸும் பிளாக் பார்த்தீங்கன்னா மைனஸும் இருக்குது. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப்பில் இருந்து நம்ம 2 ஒயர் கொண்டு வந்துருக்கோம் பார்த்தீங்களா, அதை பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸை பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒயிட்டில் கொடுக்கணும். பிளாக்கை வந்து பிளாக்கில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்டெப்பிலோட மைனஸை வந்து நம்ம வந்து பிளாக்கில் கொடுக்கணும். அதேமாதிரி சென்சாருக்கு பார்த்தீங்கன்னா 3 ஒயர் போடணும், கீழே 3 ஒயர் போடணும். அதாவது எங்கே நம்ம வந்து லைட் எரியுதோ அந்த இடத்துல 3 ஒயர் போடணும். அது சென்சார் சென்ஸ் ஆகுதோ அந்த இடத்துல 3 போடணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலேயும் பார்த்தீங்கன்னா 3 ஒயர் போடணும். அப்போ மொத்தம் 6 ஒயர், சென்சாருக்கு மட்டும் 6 ஒயர் வரணும். இப்போ பாருங்க நான் கீழேருந்து ஏறியேன், ஆனால் வந்து மேலேருந்து எரிஞ்சிட்டு வருது. அப்போ வந்து என்ன பிரச்சனைனா சென்சாரில் வந்து லைன் மாறி இருக்கு. அதாவது வந்து மேலே உள்ள சென்சார் கீழேயும், கீழே உள்ள சென்சார் மேலேயும் கொடுத்துருக்கேன். அதை வந்து இப்போ நம்ம மாற்றி கொடுத்துட்டோம்னா அது கிளியர் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா ஏ போட்டிருக்கோம், ஏ பின்னு போட்டிருக்கோம். அந்த சென்சார் தான் நம்ம இப்போ தலைகளை கொடுத்துருக்கோம். அதை வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணி அதை மாற்றி கொடுத்துட்டோம்னா நம்ம கீழே வந்து ஏறும்போது கரெக்டாக எரியும். அதேமாதிரி மேலேருந்து வரும்போதும் கரெக்டாக எரியும். இதில் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் இந்த சென்சார் பொறுத்த வரைக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுமாதிரி வந்து 2 படி எரியணுமா 3 படி எரியணுமா அதையும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஏகப்பட்ட ஆப்ஷன் இதில் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், என்னன்னா இந்த வாலில் வந்து லைட் எரியுதுல, படியில் தான் வைக்க போகிறேன்னு சொன்னீங்க, இப்போ வாலில் லைட் எரியுது அப்படின்னு. அதாவது வாலில் கொடுத்து என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம ஊர் பார்த்தீங்கன்னா நாகர்கோவில், நம்ம வேலை பார்த்தது பார்த்தீங்கன்னா வந்து சென்னையில் வேலை பார்த்துருக்கோம். நீங்கள் எப்போ சின்ன இதுக்கு ஒரு ஏதாவது ஒயர் போடுறதுக்கோ இல்லைனா இந்த லைட் செக் பண்ணதுக்கோ ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்துட்டு போக முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டிப்லேயே கொஞ்சம் சின்ன துண்டை வெட்டி நம்ம வந்து அதில் வந்து சால்ட்ரிங் பண்ணி நம்ம லைன் எல்லாத்தையுமே செக் பண்ணி தரவாக விட்டுட்டு போயிட்டோம். எல்லாமே செட்டிங்ஸ்லேருந்து எல்லாமே பக்காவாக பண்ணி விட்டு போயிட்டோம். இனிமேல் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இனி ஒரு நாள் வந்தானா நம்ம வந்து அந்த டைல்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேனலை கொடுத்துருக்கோம். அந்த